அடுத்ததா யமன் அயன் கிட்ட உன்னோட முதல் காதலை நீ கண்டிக்கவே மாட்டிக்கிற. அதுக்கு அயன் உடனே தன்னோட முதல் லவ் பத்தி சொல்ல ஆரம்பிக்க யமனோ நான் சொல்ல வந்தது அந்த பொண்ணை பத்தி இல்ல உன்னோட அம்மாவை பத்தி அப்படிங்கிறாங்க. அதுக்கு இவன் தான் வேலையில பிஸியா இருக்கிறதுனால அம்மா கிட்ட பேச முடியல அப்படிங்கிறான். உடனே அவன் அம்மா கூட இருக்கிற சுச்சுவேஷனை யமன் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. அங்க இவனோட அம்மா பாசமா இவனுக்கு மாம்பழத்தை வெட்டி கொடுக்குறாங்க. இவனுக்கு மாம்பழத்தை வெட்டி கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் அதை சாப்பிடலான்னு போறப்ப அவங்க சாப்பிடுறத பார்த்ததும் இவனுக்கு அருவருப்பு வந்துடுது. அப்ப யமன் இவனுக்கு அவன் அம்மாவோட டைரியை கொடுக்குறாரு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவனோட அம்மா இவனை பத்தி ரொம்பவே பாசமா எழுதி வச்சிருக்காங்க. சின்ன வயசுல இவனுக்கு மாம்பழத்துல இருக்கிற மாங்கொட்டை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவனோட அம்மா இவனுக்கு பழத்தை கொடுத்துட்டு அவங்க கொட்டையை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால இப்ப வரைக்கும் அவங்க மாம்பழமே சாப்பிட்டு மாட்டாங்க, வெறும் கொட்டை மட்டும் தான் சாப்பிட்டு இருப்பாங்க. அதை படிச்சது இவன் அவங்க அம்மா இவன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கத புரிஞ்சுக்கிட்டு இப்ப அவங்க கூட சேர்ந்து மாம்பழம் சாப்பிடுறான். அதனால இந்த ரவுண்ட்ல அவன் பாஸ் ஆகிடுறான். இப்ப இவனோட கூடையில வந்து வெள்ள பந்தா விழுகுது. அடுத்ததா இவன் இவனோட ஒய்ஃபுக்கு துரோகம் பண்றானா இல்லையான்னு செக் பண்றதுக்காக இவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயினோட தனியா இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை கொடுக்குறாரு. ஆனா இவன் அந்த சுச்சுவேஷன் கிடைச்சும் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுனால அதுலயும் இவன் ஜெயிச்சிடுறான். இந்த ரவுண்ட்லயும் இவன் ஜெயிச்சதுனால இவனோட கூடையில வெள்ளப்பந்து கீழே விழுகுது. அதே நேரம் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தவன் இறந்து போயிட்டதா டாக்டர் சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.